இது நடக்க போகுது, சிலது நடக்காது. ஆனால் நீ பி ப்ரிப்பேர்ட். சரிதானே? இப்போ நான் அங்கே போனேன், இங்கே 18 மாதம் இருந்துட்டு இந்தியா போனால் பெரியம்மா சாணுவம்மா எனக்கு அப்போ வரலை. அங்கே போனால் ஒன்றும்பினா இப்போ ஃபோன் பண்ணேன் சுவாமிஜிக்கு. அந்த அது ஒன்று என்ன இந்த ஆக்சிஜன் பார்க்குற இதா அது ஒன்று இருக்கா, அதை பார்த்தா இவங்க இறங்கிட்டே போகுது. அப்படியே விட்டா செத்துருவான். அது பெரியம்மா. நான் சொன்னேன், ஐ எம் பிரிங்கிங். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, இல்லை உங்களோட இடத்துலேருந்து மருந்து இதுக்குரிய சேருங்க. நான் கார் எடுத்துகிட்டு அது டிக்கியில் பாய் ஃபேமஸு பிளேட் எல்லாம் பண்ணுவோம் போய் போட்டேன். கார் எடுத்துகிட்டு போட்டேன். அங்கே போயில அதில் அவ்வளோ இப்போ என்ன நடக்கிறேன்டா சாதான் போகிறோம். ஆனால் பட் ஹேஸ் டு பி டன், ஹேஸ் டு பி டன். ப்ரிப்பேர், பி ப்ரிப்பேர். எனக்கு இப்போ என்ன ஞாபகம் இருக்குது, ஒரு தடவை அப்புறம் சாமியாருக்கு வந்துட்டு என்ன பண்ணுறது, காது கேட்காது, கண்ணு அறப்பாரு, மூக்கில் மனம் இல்லை, பஞ்ச ரமணா என்ன வேணும், புலனடக்கம். அப்படியே இப்போ என்ன பண்ணுறது, மருந்து எடுக்க போகும். பக்கத்தில் மருந்து எடுக்க போகும். அவள் தப்பி தீபாவளியம்மா வந்து கார் எடுக்கும். அவருக்கு உண்மையில் தெரியாது, எனக்கு இருக்கா எனக்கு தெரிஞ்சு. அவள் வண்டி அந்த வலிமையான போகிற வழி தானே, அதை காண இப்படி பார்த்தா அதை கொஞ்சமே தெரியுது. வண்டி விட்டு நிப்பாட்டி இருந்துட்டு வந்த அப்புறம் அவங்க தெரியும் இல்லை, ஓஹோ என்ன எவ்வளோ வரேன்டா, பி ப்ரிப்பேர். வேறு வழியே இல்லை. ஸோ யூ நோ ஹவு டு டூ இட்ன்னு அதுவும் பி ப்ரிப்பேர். அப்போ அந்த நெகட்டிவ் இது வெரி கிரேட் கிரேட். அப்போ நம்ம எல்லாம் சாதக். இப்போ நான் சொன்னது தான் 84 லட்சம் பிறவினே அம்மா அப்பாவாக இருந்தோம். அம்மா அப்பா மட்டும் இல்லை, அக்கா தம்பி தங்கச்சி என்ன கணவன் மனைவி கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் என்ன எல்லாம் வருது சொல்லு பார்ப்போம். இருக்குதா எவ்ரிதிங். நம்ம முதலே அதெல்லாம் முடியுங்க அனுபவிச்சுட்டு தான் இந்த மனித பிறவி உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் நீ சொல்லு, அடி சொல்லு. லைட்டு போகணும் கோயிலுக்கு. அப்பா என்ன சொல்லணும், சத்தமாக சொல்லுங்க கேட்கல. கஷ்டப்பட்டு சொல்கிறேன் நான், இழைக்கலே. அவன் சொன்னான், நான் என்ன சொன்ன மகேஸ்வரன் என்ன எல்லா பிழம்பும் பிறந்து திளைத்தேனம் பெருமான். அந்த மஜா நல்லா தான் சரியாக தான் சொன்னேன். அப்படி தான் அவன் சொல்கிறான். ஸோ சுதர்சன் தேங்க்யூ. அப்போ ஒரு வாழ்க்கையில் வாழ்கிற எல்லா வைஸ் பீப்புள் என்ன வயசு அவங்க அறிவுள்ள என்னது மூத்தோர் சொன்ன வார்த்தை அமிர்தம். ஏனெனில் அவங்க எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஏனோ இல்லை இப்போ அப்பாவுக்கு சொன்னால் இந்த மனம் எப்பவும் யங், அதோடலையும் ஓல்டேஜ் வரல. ஆனால் உடம்பு போய்கொண்டே இருக்குது. அதில் தான் அப்பா கவனம் இருக்கணும். ஐ எம் ப்ரிப்பேரிங் ஃபார் மை ஓல்டேஜ் என்று அவர் சொன்னார். என்னென்னா நல்லா தெரியும். இப்போ நான் ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு படியும் வச்சுட்டு போகிறேன். நல்லா வாஷ்ரூம் போக்குள்ளே அந்த ஸ்லிப்பை வச்சுக்கோ தள்ளி பார்க்குற ஒழுக்குமா இல்லையா அது போகிறது என்ன. இப்போ இதால் போக்குள்ள அவனை போயிட்டு நான் அங்கே போகிறல. இப்போ இவ்வளோ தான் நடக்குது. நாங்கள் நாய்க்கு இவங்க யாராவது வரல, தனியாக போகிறல. காமன் சென்ஸ் இஸ் அன்காமன் இன் த வேர்ல்டு. அதுதான் ஸ்டேட்மெண்ட். என்ன காமன் சென்ஸ் தமிழில் எப்படி சொல்கிறது, பொது அறிவா தமிழ் சொல்லுவோம். எல்லோரும் இங்கிலீஷ் பீப்புள் பரவாயில்ல, எல்லாரும் ஆங்கிலம் தான் படிச்சிருக்கேன். என்ன காமன் சென்ஸ் இஸ் அன்காமன் இன் த வேர்ல்டு. அதாவது எதை எப்படி செய்யணுன்றது சாதாரணம் தெரியாது. அங்கே பாத்ரூமில் விழுந்து கொண்டிருப்பேன். நான் திரும்ப சொல்கிறேன், என்னென்னா அதை விட அநியாயம் இல்லை. யோசிச்சு பாரு, 1க்கு போகிற 2க்கு போகிறதெல்லாம் இல்லை, அந்த என்ன பெட் ஷோருண்டு இல்லை, நடக்க முடியாது, பாத்ரூம் போக முடியாது, படுற கஷ்டம். அது காரணம் என்ன, அதானே அது நெகட்டிவ் விஷயம் இல்லை. வயது போதும் இல்லை, இந்த உடம்புக்கு ஏலாம் வரும். அப்போதுக்கு நான் சரியான முறையில் நடந்து கொள்வேன். 93 வயதில் உடம்பு விட்டவர் ஒரு நோயும் கிடையாது. மருந்தெல்லாம் இருந்தேன், எல்லா மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு இப்படி கண்ணை முடிஞ்சு எல்லாரையும் ஒரு பார்த்தா கண்ணை முடினார் ஆள விட்டு. அப்போ நெகட்டிவ் விஷயம் வேண்டா, இதெல்லாம் அறிஞ்சுக்கோ. இல்லை வயது போகும், நோய் வரும், இதான் வரும். நான் சொன்ன மாதிரி கவலையினமாக இருந்தேன்டா நீ என்ன ஒரு நாளைக்கு வறுமை வரும், அதனால் நோய் வரும். உதாரணத்துக்குப்பா இன்றைக்கி இரவு கொஞ்சம் லேட்டாக வருது, எல்லாம் முடிஞ்சிட்டு போக நான் 8 மணி தானே சாப்பிட்டேன். வளமையாக 7 மணிக்கு சாப்பிட்டேன், இரவு 8 மணி. அப்போ 1 மணி தலை இழுத்து கொட்டும். இப்போ காலைல எலும்பினா
கொஞ்சம் தூக்கம் பாரு அது நல்லா அதிகமாக அந்த ஆசனத்தை வச்சிடும் வழியில் கமான் டூ இட் முழு ஆசனம் செய்து கொண்டு தான் இன்றைக்கு கிட்டத்தட்ட 1/2 hour 45 minutes லேட் நான் கீழே வந்தான்னு. ஆனால் சொல்லுங்கள் என்ன தெரியும், ஒரு நாள் விட்டால் அதில் வருது இதில் அந்த அட்டாமிக் ஹேபிட்டில் வருதப்பா. ஒரு நல்ல காரியம் செய்து கொண்டிருக்காய், நீ ஒரு நாளை செய்ய முடியாமல் சச்சுவேஷனில் விட்டாய், அடுத்த நாள் பல்லக்கடி செய்தானோ ஒன்று ரைட். நீ விட்டேன்டா அந்த செய்யாமல் இருக்கிறது பழக்கம் வந்துடும். பாருங்கள் இவ்வளோ, அதான் சொல்கிற ஃப்ரீடம் இஸ் அ ப்ரைஸ் ஆஃப் எட்டர்னல் விஜிலன்ஸ். அது அவனுக்கு சுதந்திரம் பண்ணுமெண்டா என்ன பண்ணு, ஒவ்வொரு செகண்டும் அலர்ட். நான் இவர் சொன்னேன் அப்பாவுக்கு இந்த கால் பிடிச்சது, நான் எனக்கு நடந்தேன்னு சொன்னேன். அது சுவிட்சர்லாண்டில் அதில் இந்த 2 சிலஜன் ஒன்று இருக்குது, அதில் முறைப்படி காலை லொக் பண்ணிவிட்டு போகிறோம். அதுக்கு பழக்கம் போகணும், ட்ரைனிங் எல்லாம் எடுக்கும். அப்போ இன்னொன்று வச்சுக்கிறாங்கன்னா ஒரு ஒழுங்க மாதிரி செய்து அதில் பிரம்பால் ஒரு அதில் நீ இருக்கலாம். இருந்தோடனே அதை லெஃப்ட் ரைட் எடுக்கிறது ஒரு கயிறு போட்டிருக்காங்க, நல்லா உறுதியாக தான் இருக்கலாம். அப்போ அதை எனக்கு கொடுத்து சாமிஜி யூகுவாங்க. அப்போ எனக்கும் விருப்பம் தான் போகிறேன். அப்போ போக அது என்ன வேண்டாம், அந்த கீழே போகிறதானே இது மேலே வரலாம், ஆனால் கீழே போகக்குள்ள ஸ்பீடு தொடங்கிட்டு அது கிட்டத்தட்ட 35 நான் அவ்வளோ ஸ்பீடாக பார்க்கணும். மேனேஜ் பண்ண ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நீ பண்ண. அப்போ நான் பாருங்கள் இப்படி நான் நிப்பாட்டுறேன்டா. கடைசியாக பார்க்கல சின்ன ஒன்று இருக்குது, அந்த வட வழி இருந்து என்ன போதும் அதில் இழுத்து போட்டு விட்டு சிம்பிள் 2 காலம் 45, ஒரு காலம் சாதனம் எடுத்துட்டு மற்ற காலம் ஏன் பைத்தியம் இப்படி எடுத்தேன் தூக்கு வர இப்படி கரெக்டுது இவருக்கு நடந்தது அப்பா நடந்தது. அதனால லிகம் வேண்டாம், அந்த லிகமெண்ட்டில் கிராக் வந்துட்டு 6 மாதம் பிடிச்சி என்ன இவ்வளோ வரேன்டா கொமன் சென்ஸ் இல்லையோ இல்லை என்னது எழுதா மசால் தண்ணும் அது நடக்கல 6 மாதம் தப்பு. ஸோ இவ்வளோ அலர்ட்டாக இருக்கப்போ அவங்களெல்லாம் நடக்குது, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்போ நெகட்டிவ் விசுவலைசேஷன்டா எது தவறு நடக்க முதல் முடி அதை நீ எப்படி நடக்கலாம், பி ப்ரிப்பேர்டு. இப்போ இந்தியாவெல்லாம் இது பாருங்கள், அந்த கொரோனா இதில் குறையச்சத்தை இந்தியாவில் ஆக்க ஒரு 140 கோடி அங்கே தான் சுற்றிருக்கணும், அந்த கால் வைக்கிற இடம் இல்லை. ஆனால் அங்கே முடியுங்க குறைஞ்சாங்க அவன் அடி அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன அவளா வச்சுருந்தானோ அடுத்த இன்ஜெக்ஷன் இதுன்ட்டு போ அது இது பப்பா. ஆனால் நம்பர் 1 நாடு செத்துக்கொண்டே இருந்தாங்க. ஏன் பி ப்ரிப்பேர்டு. ஸோ நெகட்டிவ் விசுவலைசேஷன் நம்மளோட சப்ஜெக்டு இது பெரிய ஆழமான விஷயம். அதாவது இந்த வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ்கிற சரியா தமிழ் தெரியாது, வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ ஆசைப்படுற நமக்கு இந்த நெகட்டிவ் விசுவலைசேஷன் இஸ் அ மஸ்ட். கட்டாயம் நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது இல்லை நடக்கும், எது நடக்கலாம் இல்லையோ பி ப்ரிப்பேர்டு. இப்போ நான் இப்போ நாய் அடிக்கிற அந்த இந்தியாவெல்லாம் பண்டி நான் சொன்னேன் என் ஃப்ரெண்டு அவன் சாமிஜி நீங்கள் ஸ்கூட்டி ஓடுறீங்க உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை, நீங்கள் சரியாக ஓடலாம் வாரவன் சரியாக ஓடாட்டி அதில் நாய் போகலாம் பண்டி போகலாம் இல்லை யாராவது குழந்தைகள் குறுக்கிடலாம் வயது போனவங்க அதில் இருப்பான் வெளியே போகிறாய் பியூட்டிஃபுல். அதில் நான் ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஒன்றும் படலை. ஏன் தெரியுமா 4 பக்கமும் அதில் இந்த டிரைவிங்கில் பெரிய சயின்ஸ் அது. இந்த கண்ணும் காதும் 4 பக்கமும் இருக்குது, அதெல்லாம் ரெடி இல்லை. அந்த சில ரோடுகள் இருக்குது நான் பார்த்தேன், இந்த தெராத்தூன் வந்து கொண்டிருக்கு, அது ஸ்ட்ரைட் ரோடு, அதில் ஒரு பாசிபிலிட்டியே இல்லை அது க்ராஸ் பண்ணுறது. அவன் 90 வந்திருக்கான், இந்த வேன்காரன் வந்தது மாடு அடி கிட்டத்தட்ட இந்த டிரைவர் ஒரு ஜமெட்டில் நெஞ்சுட்டான். நான் போகல பார்த்தேன் போனேன் என்ன பண்ணுறேன். அப்போ ஸ்ட்ரைட் ரோடு எவ்ரி திங் இஸ் நாட் ஆல் ரைட். அப்போ அப்படியானவர்கள்லாம் மிச்சம் கவனம் இருக்கும் பாருங்கள். நெகட்டிவ் விசுவலைஸ் நானும் காலோட அந்த இடம் போகல மிச்சம் கவனம் இருக்கும் இதெல்லாம் இவ்வளோ 10. அப்போ என்னது நீ விஷுவல் பண்ண எதுவும் நடக்கலாம், அதுக்கு நீ தயாராக இருக்கிறாய். அது மாதிரி திரும்ப எடுப்போம். அந்த ஸ்டோயிக் அந்த அவங்களோட மெடிடேஷன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ நண்பரும் பகை போல் தெரியும் இல்லையோ. அப்போ எதுக்கும் மாறலாம், நண்பர் பகைவனாகலாம் பகைவர் நண்பராகலாம் இல்லை. இப்போ அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க சொன்னேன், அது சொல்கிற ஜென்டில்மேன் சொல்லுவான். அது நான் இங்கிலீஷ் படிக்கல அழகான இது. A gentleman is one who behave with his
enemy as if one day he would become his best friend. அப்போ இந்த வார்த்தை இல்லை இதில் மிச்சம் கோனாக கொண்டா அவன் நண்பன் அவனே அப்படி நீ பாருங்க இவ்வளோ அற்புதமான விஷயம். அவன் உண்மையிலும் ஒரு எதிரி, அதனால் ஒரு நாளில் இந்த உலகத்தை எது நடக்கலாம் இல்லை அவங்க அவனோட மரியாதை நட ஒரு நாளைக்கு நண்பராக வந்துட்டான். அப்படி நிறைய நிகழ்ச்சிகள் நான் இந்த வாழ்க்கையிலே பார்த்துருக்கேன். நண்பர்கள் பாய்வராக வரான், பாய்வர் நண்பராக வருவாங்க. அப்போ இந்த நெகட்டிவ் விஷுவலைசேஷன் இந்த பெரிய ஆழமான விஷயம் என்னென்னா உலகத்தை பார். முதல்ல நம்மெல்லாம் சீக்கர்ஸ் என்ன சீக்கர்ஸ்ண்டா தேர்டு சாதகர்கள். நம்ம சாதனை என்னென்னா இந்த இறப்பும் பிறப்பும் ஆகிய முறைந்த இந்த உலகத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து வெற்றிகரமாக பாய் இந்த பிரம்மாசம் செய்கிற மாதிரி செய்கிறதா நம்ம நோக்கம். ஷாக் பண்ணி தலையை போட்டு வெளுத்து நோ ஓகேயா எஸ். அது நான் துறவியெல்லாம் பார்த்துருக்கேன். அந்த பூகம்பம் நடந்த அந்த உத்தரகாசில் பல கிராமங்கள் அட்டியோடு ஆக்கள் ரோட்டில் அது 2 மணி இரவில் நடந்த யோசிப்பார். நிறைய பேர் தூக்கத்திலே போயிட்டாங்க. தப்பினவங்களுக்கு இருக்கிற இடம் இல்லை, சாப்பிட வழி இல்லை. அவங்க எப்படின்னா இதுக்கு மேலே பெரிய திக்காக போட்டிருப்பாங்க, தூணெல்லாம் சின்ன இருக்கும் மேலே, அவங்க கிராமம் தானே, அது விழுந்தா என்ன நடக்கும்? அப்படி தான் நடந்திருக்கு. உடனே குருநாயர் வந்து எல்லாம் திட்டுறார், வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? அப்போ நாங்கள் ஒரு 4 பேர் ஒரு கார் ஒன்று டாக்ஸி ஒன்று புக் பண்ணிவிட்டு இருந்த பணத்தெல்லாம் எல்லாருக்கும் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்போ அது நான் போகக்குள்ள ஒட்டு குழப்பமும் இருக்குல்ல, பயமோ கவலையோ என்ன தளப்பமோ ஒன்றுமே இருக்கல. பட்டாச்சு என்ன செய்யணும் அந்த இடத்துக்கு உங்களுக்கு தெரியுமா? போன உடனே அந்த வயது போனாங்கலாம் கொஞ்சம் பீடி வேணும் சுவாமி கேட்டாங்க. பீடி அது குளிர், அது நவம்பர் நடந்தது. குளிர் அக்டோபர் அப்போ அவங்களுக்கு இந்த நாங்கள் என்ன பண்ணது இல்லை காரை விட்டு போட்டு போய் அங்கே பீடி எடுத்துகிட்டு வந்து கட்டெல்லாம் கொடுத்தோம். எங்கள்கிட்ட குருநாதர் கோபம் வந்து ஏன்னா அடுத்ததில் அது செலவுக்கு நான் தான் இந்த காய்ச்சலில் பீடி எடுத்து வரணும். பட்டு அது உண்ட பணத்தில் கொடுவேன். ஏன்னா கடையை பார்க்கணும், பீடி சாமி மாதிரி பீடி பண்ணி கொடுத்தாண்ட வரும். இல்லை அற்புதம் பார்த்தீங்களா இல்லையா? இன்னொன்று பாருங்க. அப்போ தீபாவளி வந்துட்டு அதுக்குள்ள நவம்பரில் தீபாவளி வரும். எங்களோட குருநாயர் ஒரு வாரத்தில் ஒரு நாள் மாதிரி வருவார். ஒரு பண்டில் என்னட்ட கொடுத்து நான் தான் அந்த கிராமங்கள்லாம் போக ஒரு 5 rupees நோட்டு 2-3 பண்டில் 100 நோட்டு. இதை எடுத்துகிட்டு கிராமம் நீ போவா இல்லையா, பொம்பளைகளுக்கு மட்டும் தான் கொடுக்கும். எனக்கு உள்ளங்கல்ல இதெல்லாம் உண்டு ஏசம் நம்ம தானே இருக்கேன் உங்கள் மாதிரி இல்லை. என்னண்டு ஒபீடியன்ஸ் ஆஃப் குரு வித்தவுட் கொஸ்டினிங் ஏசம். அங்கே போனேன். அதுக்கப்புறம் நான் ஒரு பொம்பளை விட சரியான பாரம் தூக்கிட்டு அது பூகம்பம் நடந்தது. இப்போ கொல்லியில் எடுத்துகிட்டு வரேன். அம்மா கொஞ்சம் அவளை பிடிச்சி இறக்கி வச்சு போட்டு இந்த குருநாதர் கொடுத்தாம்மா தயவு சாமிஜி தயவு கொடுக்காதாங்க எனக்கு. ஏன்னம்மா அப்படி சொல்கிறேன்? உன்னை பார்த்தா நான் இந்த போய் சேர அவன் எடுத்து குடிப்பான். என்ன இந்த பணத்தை எடுத்து என்ற கணவன் இதை குடிப்பழக்கம். நான் சொன்ன நீ ஒழிச்சு வையம்மா, எங்களை குருநாதர் சொன்ன நான் கொடுத்தானாலும் நீ வேண்டிதானா. இல்லை அப்போ என்ன சொல்கிறேன்டா அது ஜஸ்ட்டு குருநாதனே வேணார். அப்போ தெரியும் என்னண்டா இந்த ஆம்பளை கொடுத்தா உடனடியாக பப்புக்கு தான் போகணும். அது நடந்தது. அரசாங்கம் எல்லாம் நிறைய பணம் கொடுத்துட்டாங்க. அங்கே வீட்டு ஒரு எங்கே இருக்காங்க ஹோட்டல் புக் பண்ணி எங்கே அதுக்கு காப்பெல்லாம் பிப்பெல்லாம் ஜொலிக்கிறவல்ல ஆடி சாக்கு வெண்ணியவளம். அந்த மான்களை தான் இவ்வளோ கவனம் பாருங்க. இல்லை எனக்கு அப்போ கொஞ்சம் கூட இல்லைங்க என்ன குருநாதர் சொல்கிற முடிஞ்சு. ஆனாலும் அது பின்னால் அதுதானே அது இந்த நெகட்டிவ் விஷுவலைசேஷன் இருக்க அந்த மகான்களுக்கு இல்லை இந்த வேர்ல்டை இன்னொரு கண்ணால் பார்க்குறாங்க. திருஷ்டிம் ஞானமயம் கிருத்வா பஷ்யத் பிரம்மமயம் ஜெகத். அப்போ அதில் முதலாவது இதை சொல்கிறது என்னது? அது சொல்லுவாங்க பிறந்தது இறக்கும். அப்போ முதல்ல தண்டை உடம்பை பார்த்துக்கொள்ளணும். நான் சொன்னேன் நான் பாரு இல்லை இந்த உடம்பு மோட்டல்னு சொல்கிறேன். இம்மோட்டல்னா அது ஆத்மன் இம்மோட்டல், மற்ற எல்லாம் மோட்டல். மோட்டல்னா அழியும் சாகும். என்ன பண்ணு அதுக்கு பி ப்ரிப்பேர்ட் இல்லை
ப்ரிப்பேர்டு இல்லையோ? சரி சார், உண்மை நடந்தது. நான் எனக்கு என் ஃப்ரெண்ட் வருவேன், பேர் எடுக்க மாட்டேன்னா, அழகான இடம் உத்தரகாசியில். அவன் பார்க்கலாம்னு விட்டால் 2 பேர் வழக்கு நடக்குது. இப்போ எதுக்கு? அந்த ப்ராப்பர்ட்டினா ஆசிரம், அழகான ஆசிரம். அவன் ஒரு பேரும் குறிப்பிடலை, 2 பேரும் அவனுக்கு சேவை செய்து இருந்தவங்க. நான் உதாரணம் சொல்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன்டா, நோட்டரி பப்ளிக்கா அப்படின்னு சொல்கிறேன், லோயர் அவர்கிட்ட போய் வில்லுன்னு சொல்கிறேன், இல்லை உயில் என்ன சொல்கிறேன், உயில்ன்னு சொல்லுவாங்க, வில்லுன்னு சொல்கிறேன். நான் அவங்களும் எழுதி கோப்பி வச்சுட்டு என்ன உண்டு என்ன காய் என்ன உண்டு இல்லை நம்மளுக்கு என்ன அப்போ என்ன சொல்ல வரேன்டா, இவரு உண்மை இல்லையோ? எஸ் எஸ். அது இன்னொன்று நிறைய இப்போ நான் அதில் எனக்கு பிறகு சொல்லுங்க, பியூட்டிஃபுல் இந்த பிள்ளோட பேர் நோ, எனக்கு பிறகு நான் தொடங்க இந்த பிறகு அப்புறம் அவங்க சேரும், அதுவரையும் இது மைண்ட் கொமன் சென்ஸ் இல்லையோ? அப்போ நெகட்டிவ் விஷயம் இல்லைண்டா அவங்க நம்பலை அப்படின்னு நம்ம அப்படி தெரியும், பாரவன் எடுத்துக்க மாட்டேன். ஸோ திரும்ப வரும் அந்த எம்பரர் மார்க் அரேலியஸ் அவர் சொல்கிறான்டா, பி ப்ரிப்பேர். நீ அது முக்கியம், இது பி சைலண்ட், பி பேஷண்ட். யோசிச்சு பாருங்க, அது வெரி குட். ஏன் நீ வார்த்தை விட்டேன்டா என்ன சொல்லுவாங்க, ஸ்பெண்ட் டைம் அண்ட் ஸ்பெண்ட் வேர்டு என்ன சொல்கிறது, மற்றது அதை திரும்ப எடுக்க முடியாது. நீ சொன்ன வார்த்தையும் விட்ட அன்பும், சொன்ன வார்த்தை விட்ட அன்பும் கடந்த டைம், அதை நீ மீள பெற முடியாது. அதெல்லாம் சொல்கிற வார்த்தைகளை அளந்து பேசும், அற்புதம். அடுத்தது அவசரப்படாத, பி கூல். இல்லை ஒரு காரியம் பெரிய நடந்துருக்கு, பி கூல். இப்போ யுத்தம் நடக்கும், இல்லை அவங்களோட பெரிய மீட்டிங் நடக்கும், அவங்க எல்லோரும் வார்த்தைகளை அது காரணமாக சில விட அவங்கள என்ன நினைக்கிறாங்கன்னே எனக்கு தெரியாது, அவ்வளோ சைலன்ஸாக இருப்பாங்க. அது 2 நாட்டுக்கு இடையில் சமாதானம் செய்து வைக்கிறது இப்போ இது உலகம் முழுக்க இருக்குது. அவங்க 2 பேரும் 2 நாட்டையும் பேரையும் நல்லா தெரியும். அவங்க 2 நாடையும் சமாதானம் பண்ணுறதுக்காக அவங்க தனித்தனியாக வைப்பாங்க. அதில் தங்களோட பர்சனல் ஒப்பீனியன் ஒன்றும் இருக்காது. அங்கே ஒன்றும் 2 எதிரையும் சொல்ல மாட்டாங்க, 2 ப்ளஸ் பண்ணி எப்படி சமாதானத்தை கொண்டாடு. பியூட்டிஃபுல். நான் கேள்விப்பட்டேன், அற்புதம். அப்போ அதுக்கு இவ்வளோ தூரம் ஆழமான அந்த நெகட்டிவ் விஷுவலைசேஷன் இருக்கணும் உங்களுக்கு. இந்த வார்த்தை எப்படி சொன்னால் இப்படி நடக்கும், இது நடந்தால் இது நடக்கும். ஸோ நெகட்டிவ் விஷுவலைசேஷன் அவன் படிக்க அதை கட்டாயம் சொல்லணும். இதில் ஒரு அழகான ஒரு கேள்வி தமிழில் இருக்குது. அவன் கேட்குறான், இந்த நெகட்டிவ் விஷுவல் இது போல் வாழ்க்கையில் கஷ்டம் வராதா அப்படின்னு கேட்குறான். இல்லை வராது. எங்கே ஸ்டாய்சிசம்ல வந்து இந்த நெகட்டிவ் விஷுவலைசேஷன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுல ஒஸ்ட் சினாரியோ வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். அந்த பொண்ணை ப்ரப்போஸ் பண்ண போகிறோம், அந்த பொண்ணு செருப்பால் அடிச்சு அனுப்புகிற மாதிரி நம்ம விஷுவலைஸ் பண்ணணும். அப்போது வந்து நம்ம ஹம்பிளாக இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? எஸ், இது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா பிஸ்னஸுமே இதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு எம்ப்ளாய் எடுத்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, அந்த எம்ப்ளாய் கிட்ட தான் எல்லா பொறுப்பையும் கொடுத்துருக்காங்க. அந்த எம்ப்ளாய் டக்குன்னு லீவ் போடுறான், இல்லை ஜாப் விட்டு குவைட் பண்ணி வெளியே போகிறான்னா அந்த இடத்துல நம்ம ஃபீல் பண்ணுறது அந்த ஆர்கனைசேஷன் கண்டிப்பாக நெகட்டிவ் விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெகட்டிவ் விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஒரு விஷயத்தை கம்ஃபர்ட்டாக கொண்டு போயிட்டே இருப்போம், டக்குன்னு அதில் ஏதாவது ட்ராமாஸ்டிக்கான டிசாஸ்டர் வரும்போது தான் நம்ம அதை உணர்ந்து பண்ண ஆரம்பிப்போம். இதோ நடந்தாலும் நம்ம தெளிவாக இருக்கன்றதை பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த டிசாஸ்டர் ஒன்றுமே பண்ணாது. ஸோ நெகட்டிவ் விஷயம் நம்ம லைஃப்பில் முக்கியம், பட் அதையும் ஒரு பார்ட்டாக தான் வச்சிருக்கணும். நம்ம என்ன விஷுவலைஸ் பண்ணுறோமோ அதான் நடக்குது, ரியாலிட்டி ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நெகட்டிவாக விஷுவலைஸ் பண்ணுறது வந்து ஒரு தப்பான இதுக்கு போயிடாதா? நீ விஷுவலைஸ் பண்ணுறது இதுக்கு நடந்தால் என்ன பண்ணணுன்றதே தெளிவு நமக்கு தேவையில்லை. இதுக்கு ஒரு ஆன்சர் தான். அதை 1 டைம் 2 டைம் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவை என்னவோ அதை அதிகமாக விஷுவலைஸ் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். ஸ்டாய்சிசம்ல வந்து இந்த நெகட்டிவ் விஷுவலைசேஷன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரிப்பேர், அவ்வளோதான். இப்போ நீ இந்த நோ இல்லை கூல் அதான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஈவன் சிஇஓ இல்லை தற்செயலாக நம்மளோட இதில் கம்பெனி கிராஷ் இல்லை அவங்க அதை விஷுவலைஸ் பண்ணி இல்லை அந்த சிச்சுவேஷன் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இது அது நெகட்டிவ் இல்லையே, வச்சுன்னு நடந்திருக்கு. இப்போ நான் சொன்ன முழுதும் நடந்தது இல்லையோ? அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ பி ப்ரிப்பேர்ட், அவ்வளோதான். சிஇஓ பெரிய கம்பெனியெல்லாம்
நீ சொல்கிற இல்லை அது இப்போ உங்களுக்கு ஒரு அற்புதம். விஷுவலைசேஷனும் இமேஜினேஷனும். ஒரு பொம்பளை அழகாக செய்யிருக்காள், பியூட்டிஃபுல். என்ன நீ கண்ட அடியதெல்லாம் என்ன இமேஜின் பண்ணுற, கற்பனை பண்ணி கொண்டே இருக்க. ஆனால் விஷுவலைசேஷன் கண்ட அடியும் இல்லை. நீ ஒரு கோலை அடைய போகிறாய் இல்லை, அதுக்கு ஸ்டெப்ஸ் என்னதை செய்யணும், இதை செய்யக்கூடாது இல்லை, பி ப்ரிப்பேர்ட். அது ஒரு மெடிடேஷன். இது சும்மா கண்ட மாதிரி. நான் சொன்னேன் என்னது, உண்பது நாளி உடுப்பது 4 முழம் 80 கோடி நினைந்து எண்ணுவனு கண் புதைந்த மாந்தர் குடி வாழ்க்கை மண்ணின் களம் போல சாந்துணையும் சஞ்சலமே தான். அது கற்பனை. இது விஷுவல். இப்போ நான் தான் உண்மையை சொல்ல வந்தேன், இன்னொரு நாளைக்கு எடுப்போம். ஏண்டா உபாசனா மூர்த்தி சொல்லுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன்னா, இப்போ இதில் கொஞ்சம் கொமா போட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அதாவது இவக்கு நான் சொன்னேன், இப்போ மரணத்தை பார்த்துட்டான், இப்போ என்ன செய்கிறது? நான் சொன்ன ஒரே காரியம் செய், நீ உபாசனா மூர்த்தி, அற்புதமான வார்த்தை. உண்ட இஷ்ட தெய்வத்தை உபாசனை பண்ணு. அவர் மந்திரத்தை நான் நேற்று சொல்லி கொண்டு வந்தேன் இல்லை, நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தான் இருக்குது. 24 மணித்தியாலம் இல்லை, என் பெருமாண்ட திருநாமத்தர் மந்திரத்தை என்ன நீ சொல்லு, கூப்பிடு, அழு. விலாப்பன்னு சொல்கிறது அற்புதம், அழு. நான் சொன்னேன் இல்லையோ? இப்போ என்ன நடக்குது? அப்படி இந்த உடம்பு என்னாக்கூடிய நீ இந்த விஷுவலைசேஷன் இந்த என்னது என்ன சொல்கிற உபாசனா அவ்வளோ ஆழமாக இருக்கும். நீயே அவருக்குள்ளே போயிட்டாய், மரணம் உண்டு இல்லை. ஆனால் அதை செய்யணுமே. உங்களோட கேள்விக்கா முருகனா? ஸோ விஷுவலைசேஷன் அது ஆழமான விஷயம். ஆனால் இது செய்கிறவங்களுக்கும் அவதையும் செய்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு என்ன ஏன் நடக்கிறல, அவங்களுக்கு ஏன் நடக்குதுண்டா? நான் முதல்ல தொடக்கலையோ என்ன, அவங்களுக்கு என்ன தெரியும், இது நேச்சுரல். என்ன இங்கே ஒருவரும் கொண்டுறல, உடம்பை விட்டு போகக்கூடிய ஒன்றும் கொண்டு போகவில்லை. அப்போ இங்கே இருக்கக்குள்ளவனோட உள்ளது முந்தை முடியுங்க இல்லை. இது நீங்கள் அப்படியே சொல்கிறா இல்லையே? அப்போ கூட கேட்பா. அப்போ இது வித்தியாசம். அப்போ அதுலேருந்து தான் இந்த மகான்கள் பெரியவங்க நினைக்கிறது, அவங்களோட சங்கல்பம் எல்லாம் நிறைவு வரும். அதனை சொல்ல வந்தேன். அப்போ முருகனாண்ட கேள்விக்கு பருவம். அதான் அது விஷுவலைசேஷன் நீ பாசிட்டிவாக உன்னை அடையிறதுக்கு நீ செய்தால் அதில் உனக்கு ஒரு சந்தேகம் இருக்கக்கூடாது. நிறைய பேருக்கு அதை செய்கிறாங்க, அதுக்குள்ளே ஒரு சந்தேகம் நடக்குமா, நடக்காது, நிச்சயம் நடக்காது. முருகன் வச்சுக்கலையே. ஆனால் அந்த மகான்களுக்கெல்லாம் அதான் நான் தொடக்கத்தில் சொன்னேன், ஓம்னு சொல்ல சொன்னேன், ததாஸ்டுன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கோ? அதை பற்றி நீங்கள் ஒன்று ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்கலையே. நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் எதண்டா ஓம் சொல்லுங்க. இந்த ஓம்காரத்துலேருந்து அந்த உலகமே வந்து ஓம்ண்டா எஸ் ஆமாம் ஓம் அப்படியே, ததாத்துண்டா அப்படியே ஆட்டும். ஓமுக்கும் ததாத்தும் கிட்டத்தட்ட உண்டு. நீ எதை நினைக்கிறையோ அது அப்படியே ஆட்டும். இப்போ சாதாரணமாக நம்மடாக்க என்ன நினைக்கிறான்னா நடக்கும். நான் சொன்னேன் நடக்குமா, என்னோட கேட்பான் நடக்கான்னு சொல்லுவேன் நான். அப்போ நீ சொன்னீங்க நடக்க வேண்டிய சொல்லி, ஏய் நான் சொன்னேன் சரி, நீ என்ன சொல்கிற அந்த கேள்வி எங்கே இருக்கிறாய்? அப்போ உனக்கு நடக்காது, என்ன நம்பிக்கை இல்லையே. நான் விளங்குடாண்ணா, பெரிய விஷயம் இது. இப்போ நான்லாம் சொன்னால் ஒரு சந்தேகம் கிடையாது. அப்போ இந்த உலகம் ஓம், நீ எதை நினைக்கிறையோ ததாத்து அப்படியே ஆகட்டும். ஆனால் நீ எல்லாம் வீணான அசிங்கமான நடக்கக்கூடாது எல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருந்தா ததாத்து. அப்போ கட்டாயம் இவன் சொன்னவன் நீங்கள் அந்த இது நடக்க போகுது கோயிலில், இது நம்மாள் இது பண்ண போகிறா, அதுக்குள்ளே மறந்து போனேன். நான் கிழவனாக இருந்தாலும் உனக்கு கிழவன் சொல்லக்கூடாது. ஆளை பாரு ஆளை என்ன அதனோட நான் அம்மா சொல்லுவாள் அப்படியே நடக்கட்டும். நீ ஆடு சொல்கிறாய் ஆனால போட்ட காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடும் அந்த பராசட்டியில் நீ அம்மா அப்படியம்மா நீ அப்படியே நடக்கணும் ததாத்து. அப்பா நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ இந்த உலகத்தில் பல காரியங்கள் நடந்துட்டு இந்த மகான்கள் எல்லாம் அவங்கள அந்த யாகம் நடக்குது சொல்லுவாங்க அந்த சத்தங்கத்தில். இப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்குது, நம்ம இறைவனிட கேட்போம், அவர் இன்டர்வியூனோ லட்டிமா இது மாற்றட்டும்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்போ இந்த நெகட்டிவ் எண்ணக்குள்ளே நீங்கள் அந்த அசிங்கத்தை எடுக்காமல் நான் சொல்கிறத விளங்கி கொண்டு இப்போ வருவோம் அந்த இடத்து. இதுக்கு முருகன் நான் சொன்னது ஏன் நீங்கள் பாசிட்டிவ் விஷுவலைசேஷனே நடக்க முடியாதுன்னு நான் சொல்கிறது அம்மா. அப்போ இந்த இடத்துக்கு வருவோம். நீங்கள் அதை விடுங்க ஃபுல் ஸ்டாப்பாக.
இப்போ இதுக்கு வரும், விஷுவலைசேஷனுக்கு வரும். அப்போ விஷுவலைசேஷனுக்கும் கற்பனைக்கும் வித்தியாசம் சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் குழப்பி அடிக்கிறீங்க எதை? கற்பனையும் விஷுவலைசேஷன். கற்பனையும் தமிழ் எப்படி சொல்கிறது? மனக்கண்ணால் பார்த்ததையும் உண்ட நான் சொன்னேன் 80 கோடி நினைந்து எண்ணுவேன். பாவனா கல்பனா. ஓகே, அது நீ அது ரெண்டையும் என்ன பண்ணுறாய்? குழப்பி அடிக்கிறாய். ஆனால் குழப்பி அடிக்கக்கூடாது. அப்போ எனக்கு நல்லா தெரியணும் இது கற்பனை. இதடான்னு ஒரு அதை கோட் பண்ணுறேன். அந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஒரு சரியான மெலிஞ்ச ஒரு பொம்பளை பிள்ளை, அவளுக்கு விருப்பம் நான் கொஞ்சம் ஆட்டேன். அவள் கற்பனையில் இப்படி நான் இருக்கணும் பண்ணி கற்பனை இருந்து அவருக்கு நோய் ஒன்று வந்து அந்த நோயின்படி அவள் அந்த மருந்தை கொடுத்தா ஊதுவாள். ஆனால் நோய். அப்போ இது கற்பனை சொல்லுங்க. அது கற்பனை பண்ணி கொண்டு நடந்து போச்சு. ஆனால் நல்லா நடக்கல. ஆனால் விஷுவலைசேஷன்டா இப்போ நான் பார்க்குறேன், நான் எழும்புறேன், நான் தின்னா இருக்கிறேன், ஒழுங்கு சாப்பாட்டில் கவனமாக இருக்கிறேன், இல்லை நான் ஜிம்முக்கு போகிறேன், உங்களோட எக்ஸசைஸ் பண்ணுறேன், யோகாசனம் பண்ணுறேன், இல்லை அதெல்லாம் நீ சரியான விஷுவலைஸ் பண்ணிக்கொண்டு அதை செய்தும் இருந்தேன்டா என்ன நடக்கும்? இது நடந்திருக்கு, ஹெல்த்தியாக நடக்கும். அமைக்கலையே இப்போ அம்மா நான் தயவு செய்து நீ கொஞ்சம் உஷாராக இருக்கும். அப்போ இது ஹெல்த்தி. என்ன நீ சரியாக விஷுவலைஸ் பண்ணுறாய் நடக்கக்கூடியதை, அதோட நீ நடந்தும் அதை என்ன ப்ராக்டிக்கலாகவும் செய்து கொண்டு இருக்கிற. அப்போ நிச்சயமாக நடக்கும். அதெல்லாம் உதாரணம் இருக்காது கற்பனைக்கும் என்னது விஷுவலைசேஷனுக்கும். இப்போ நம்ம என்ன சொல்லணும் வேண்டாம், முதல்ல இந்த நம்ம அடிப்படை சக்தியம் இருக்கு முருகனா. அதாவது நீ எதை விரும்புகிறாயோ சொல்கிறாயோ, இது தூரம் ஏன் போகிறீங்கோ, நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். ஆனாப்பட்ட 2 புத்தகத்தில் இருக்குது. அந்த அதிகர்ந்த அத்வைதத்தை பற்றி சொல்கிற 2, ஒன்று அஷ்டாவக்ர கீதை, மற்றது அவதூத கீதா. இதில் இந்த பாருங்க கேட்கும்